Hi viewers, welcome to our TNPC Skill Academy. TNPC group exam நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? ஸோ உங்களுக்கான வீடியோ தான் இது. நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரணும் அப்படின்னா TNPC Skill Academy சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அழகு 5ல வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன் தான் வந்துட்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னா உவமை தொடரின் பொருளறிதல். இதுதான் பார்க்க போறோம். இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு டாப்புமே கிட்டத்தட்ட வந்து பேராகிராஃப் மாதிரி கொடுத்துட்டு அதுல கொஸ்டின்ஸ் கேட்கற மாதிரி தான். ஸோ நான் அதுல ஒண்ணு போட்டிருக்கிறேன், அது செய்தித்தாள், அது வந்து நான் போடல. அடுத்து வந்து இப்ப நாம இன்னைக்கு பார்க்க போறது உவமை தொடரின் பொருளறிதல் தான் பார்க்க போறோம். இதுல இருந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 or 3 கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பா வரும். ஸோ அதனால இதை தெளிவா பார்த்துக்கோங்க. இரண்டு வேறுபட்ட பொருள்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையை வெளிப்படுத்தும் சொற்றொடர் தான் வந்துட்டு உவமை தொடர் எனப்படும். இப்ப தாமரை இலை நீர் போல, அதாவது தாமரை இலையில வந்துட்டு தண்ணி ஊத்தினீங்கன்னா, தாமரையோட இலையில வந்து நீங்க தண்ணீர் ஊத்தினீங்கன்னா அது ஒட்டவே ஒட்டாது, அப்படியே மேலேயே தான் நிற்கும். ஸோ அது ஒட்டாமல் இருப்பது. உவமை தொடர் கருத்தை சுருக்கமாகவும் தெளிவாகவும் உணர்த்துறது தான் வந்துட்டு இங்க உவமை தொடர். இதுல வந்து நமக்கு நிறைய இருக்குது. ஸோ நம்ம எல்லாத்தையுமே பார்க்கலாம். இப்போ வந்து உவமை தொடர் பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாமரை இலை நீர் போல, அதாவது பற்றின்மைனா அதுல பற்றே இருக்காது, அதுல ஒட்டவே ஒட்டாது. இன்னொன்னு ஈடுபாற்றல நிலை, அதுதான் வந்து தாமரை இலை நீர் போல. மழைமுகம் காணா பயிர் போல அப்படின்னா, மழை மேகம் அதை வந்து காணாம அந்த பயிர் வந்து வாடி போயிருக்கும், துன்பத்துல இருக்கும். ஸோ அததான் வந்துட்டு மழைமுகம் காணா பயிர் போல அப்படின்னு சொல்றது, துன்பம் வாடுதல். கண்ணினை காக்கும் இமை போல, நம்ம கண்ணை வந்து இமை வந்துட்டு எவ்வளோ நமக்கு பாதுகாப்பா காட்டுதோ அதுதான் வந்து கண்ணினை காக்கும் இமை போல, பாதுகாப்பு. சிலை மேல் எழுத்து போல, ஒரு சிலை மேல இப்போ ஆதி காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு இப்போ சாமி சிலையோ அந்த மாதிரி ஏதாவது சிலைலாம் வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னா அதுல வந்து அப்பெல்லாம் எழுதியிருப்பாங்க, அந்த சொற்கள்ல எழுதியிருப்பாங்க. அது பாத்தீங்கன்னா இப்ப வரைக்குமே நிலைத்து நிற்கும். அதுதான் வந்து சிலை மேல் எழுத்து போல அப்படிங்கிறது, நிலைத்து நிற்கும். கிணற்று தவளை போல, என்னன்னா அறியாமை உலகம் தெரியாமை. என்னன்னா இப்போ கிணற்று தவளை போலன்னா, ஒரு கிணத்துல தவளை கிடக்குதுன்னா அதோட உலகம் வந்து அந்த கிணறு மட்டும்தான் அதுக்கு உலகம், அதை தாண்டி அதுக்கு வெளி உலகமே தெரியாது. ஸோ அதுக்கு வந்துட்டு இதுக்கு மேல உலகம் இல்லை, இதுதான் உலகம் அப்படின்னு அதோட அறியாமை வந்து அதுதான் அந்த இடத்துல. ஸோ அதுதான் கிணற்று தவளை போல அப்படின்னு சொல்றது, அறியாமை உலகம் தெரியாமை. எலியும் பூனையும் போல அப்படின்னா, எலிய பார்த்தா பூனை விடவே விடாது, அது ரெண்டும் எதிரிகள் மாதிரி. ஸோ அதனால வந்து பகை, எதிரி. அச்சாணி இல்லாத தேர் போல, அதாவது வந்துட்டு இப்ப வந்து தேர்ல வந்துட்டு நமக்கு வந்து அந்த சக்கரத்துக்கு இது பண்றதுக்கு கண்டிப்பா அந்த அச்சாணி இருக்கணும். அச்சாணி இருந்தாதான் தேரு நகரும். தேனை நகுத்துறதுக்கோ இல்ல எல்லாமே பண்ண முடியும் அதுல. இப்போ அச்சாணியே இல்லைன்னா அது எப்படி பண்ண முடியும்? ஸோ அச்சாணி தான் அங்க வந்து வழிகாட்டி மாதிரி. ஸோ வழிகாட்டி இன்மை, அச்சாணி இல்லாத தேர் போலன்னா வழிகாட்டி இன்மை. பசுமரத்தாணி போல, பசுமரத்தாணி போல அப்படின்னா இப்போ வந்து பசுமையான மரம், அதுல வந்துட்டு ஆணி அடிச்சிங்க அப்படின்னா ரொம்ப எளிமையா இறங்கும். அந்த ஆணி வந்து நல்லா உள்ள இறங்கும், எந்த ஒரு ஸ்ட்ரகிளும் இல்லாம உள்ள நல்லா இறங்கும். அதுதான் எளிதாக. மரத்தாணி போல அப்படிங்கிறது எளிதாக. மடை திறந்த வெள்ளம் போல, இப்போ வந்துட்டு மடை திறந்த அப்படின்னா வந்துட்டு இப்போ வாய்க்கால் இல்ல வயல் அந்த மாதிரி இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வேணான்னு அடைச்சி வச்சிருப்பாங்க. சம்டைம் இப்ப தண்ணி தேவைப்படுதுன்னா அந்த மடையை எடுக்கிறாங்கன்னா தண்ணி ரொம்ப வேகமா வரும். அதுதான் மடை திறந்த வெள்ளம் போல. அடியற்ற மரம் போல, அடியற்ற மரம் போல அப்படின்னா இப்போ மரத்துல அடியில வேறு இல்லை அப்படின்னா அந்த மரம் இனிமேட்டுக்கு இருக்கிறதுக்கு நிலையே இல்லை, வலுவிழந்தா அது வலுவிழந்துடுச்சு. ஸோ அதை சாக போற நிலைமை, அதான் வலுவிழந்த நிலை.
கல்மேல் எழுத்து போல. இதேதான் அங்க பார்த்தோம். சோ ஒரு கல் மேல எழுதுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது நிலைத்து அப்படியே இருக்கும், அது அழியவே அழியாது. அதுதான் இங்கேயுமே. நகமும் சதையும் போல, நம்ம கையில எப்படி நகமும் சதையும் பிரியாம அப்படியே இருக்குதோ அதுதான் இங்க. சோ அதே மாதிரி நட்புன்னு சொல்லுவாங்க. இத வந்துட்டு நகமும் சதையும் போல நானும் என் ஃப்ரெண்டும் அந்த மாதிரி எல்லாம் சொல்றது. அடுத்தது காட்டும் பளிங்கு போல. பளிங்கு அப்படின்னா கண்ணாடி, படிகம் அந்த மாதிரி. இப்போ ஒரு கண்ணாடியில வந்து ஒரு உருவமோ இல்ல ஒரு பொருளோ காட்டுறீங்கன்னா அந்த பொருள் அந்த இது மட்டும் இல்லாம இப்ப அடுத்து இப்ப நீங்க உங்க முகம் பார்த்துட்டு அடுத்து வேற யாராவது பாக்குறாங்க, உருவங்கள் வேற யாராவது அதையுமே வெளிப்படுத்தும். சோ இது அடுத்தடுத்து வெளிப்படுத்துறது தான் வந்துட்டு அடுத்தடுத்து காட்டும் பளிங்கு போல, வெளிப்படுத்துதல். இலவு காத்த கிளி போல. இலவு காத்த கிளி அப்படின்னா இலவு அப்படிங்கிறது வந்து இலவம் பஞ்சுன்னு சொல்லுவாங்களே, அந்த இலவம் பஞ்சு மரத்துல வந்துட்டு கிளி வந்துட்டு இந்த காய் எப்படா வந்து பழுத்து இதாகும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும். பட் அது 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 வெடிச்சதுன்னா கடைசியில அதுல இருந்து பஞ்சு தான் வரும். ஸோ அதுக்கு ஏமாற்றம் தான், அந்த பஞ்சுமே அதால சாப்பிட முடியாது. இலவு காத்த கிளி போல ஏமாற்றம் தான் அடையும். அலை ஓய்ந்த கடல் போல. அலை இல்லாத நேரத்துல பாத்தீங்கன்னா அதாவது இந்த கடலுங்கிறது பாத்தீங்கன்னா அலையோசை கேட்டுக்கிட்டே இருக்கும் நமக்கு. இப்போ அந்த கொஞ்ச நேரம் நமக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா சில நேரம் வந்துட்டு அலையே இல்லாம அவ்வளோ அமைதியா இருக்கும். அதான் அலை ஓய்ந்த கடல் போல. இஞ்சி தின்ற குரங்கு போல. குரங்குகள் வந்து மோஸ்டா வந்துட்டு இந்த பழங்களோ இல்ல இனிப்புகள் இந்த மாதிரி எல்லாம் நிறைய சாப்பிடும். சோ ஒரு நேரம் அது தெரியாம இஞ்சி அப்படி சாப்பிட்டுருச்சுன்னா அது வந்துட்டு என்ன பண்ணும்னா ஒரு மாதிரி அது முகலாம் ஒரே மாறி, அது முகம் மாறி நிறைய ஆக்ஷன்ஸ், அதோட ரியாக்ஷன்ஸ் எல்லாம் மாறி அப்படியே கண்ணெல்லாம் விழிச்சு போய் அப்படி இருக்கும். சோ அதுதான் வந்து இங்க விழித்தல். கயிறற்ற பட்டம் போல. அதாவது ஒரு பட்டத்துக்கு கயிறு இல்லைன்னா அந்த பட்டம் எவ்வளவு தவிக்கும். அது வந்து அதுக்கு மேல பறக்க முடியாது, வேற எங்கேயோ போய் அது விழுந்துரும். சோ வேதனை, அதுதான் இங்க. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல. அதாவது ஒருத்தவங்க வந்துட்டு நம்ம நல்லது சொல்றாங்கன்னா அதை எப்படி நம்ம பொறுமையா கேக்குறோமோ, அது நமக்கு வந்து கெட்டது சொன்னாலும் சரி, நமக்கு கெட்டது பண்ணாலும் சரி, அதையுமே நம்ம பொறுமையா பொறுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் இங்க வந்து அகழ்வாரை தாங்கும் நிலம் போலங்கிறது பொறுமை. அடுத்து நண்பால் களம் தீமையால் தீரிதல் போல் கெடுதல். திரிதல் போல் அப்படிங்கிறது கெடுதல். என்னன்னா இப்போ ஒரு நல்ல பால் வந்துட்டு அதுல வந்து ஏதாவது ஒரு வந்து புளிப்போ இல்ல ஏதோ ஒரு விஷமோ இல்ல ஏதோ ஒண்ணு அதுல பற்றுச்சு அப்படின்னா அந்த பால் தீமையாயிடும், கெட்டு போயிடும் பால். சோ அதுதான் இங்க வந்து கெடுதல். மரப்பாவை நாணல் உயிர் மறுத்தல் போல. மரப்பாவை நாணல் உயிர் மறுத்தல் போல அப்படின்னா மயங்குதல். அத்தி பூத்தார் போல அரிய செயல். அத்தி பூத்தார், அந்த அத்தி பூத்தார் போல அப்படின்னா அது வந்து எப்பவாச்சும் தான் அது பூக்கும். சோ அதனால அரிய செயல் அப்படிங்கிறது இங்க பொருள். அயடியற்ற மரம் போல் அப்படிங்கிறது வீழ்தல். அயடியற்ற மரம் போல்ங்கிறது வீழ்தல். உடலும் உயிரும் போல அப்படிங்கிறது நம்ம உடலும் உயிரும் எவ்வளவு நெருக்கமாவும் ஒற்றுமையாவும் இருக்குது அப்படிங்கிறது தான் இது. கல்மடை திறந்தார் போல, இது நான் அங்கேயே சொல்லியிருந்தேன், மடை திறந்தா எவ்வளவு வேகமா வரும். சோ அந்த மாதிரிதான் இங்கேயுமே வேகம் வெளியேறுதல் தான் பொருள் இங்கேயுமே. பகல்வனை கண்ட பனி போல. பகல்வனை கண்ட பனா சூரியனை இப்போ பனி நல்லா பேச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னா சூரியன் வந்துருச்சுன்னா பனி எல்லாம் நீங்கிடும், கரைஞ்சிடும். அதுதான் இங்க நீங்குதல். உள்ளங்கை நெல்லிக்கனி போல. உள்ளங்கையில நெல்லிக்காயை வச்சு கை மூடினாலுமே நமக்கு வெளிப்படையா தெரியும், நல்லாவே தெரியும். சோ அதுதான் தெளிவு. பேடிகை வாளாண்மை போல கெடும் அப்படின்னா முயற்சியின்மை. அதாவது ஒரு கோழையான ஒரு மனிதன் வந்துட்டு ஒரு கோழை மனிதன் வந்து கையில வாள் இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லைனாலும் ஒண்ணுதான். ஏன்னா அவனுக்கு வந்து அதை பயன்படுத்த தெரியாது. சோ அதனால வந்து அது எந்த முயற்சியுமே அதுல இருக்காது. அதுதான் இங்க வந்து பேடின்மை வாளாண்மை போல கெடும், முயற்சி இன்மை.
ஒர்க்கத்தின் ஊற்றாம் துணை போல் அப்படின்னா ஒர்க்கம்னா தளர்ச்சி ஏற்படும், அதாவது ஊன்றுகோல். ஒர்க்கத்தின் ஊன்றாம் துணை போல். ஒரு புலி புலியோடு சிலைத்த போல் அப்படின்னா இப்போ ஒரு புலியும் வந்துட்டு சண்டை போடுது அப்படின்னா அது ரெண்டுமே அதோட உரும்புறது, அது கரிச்சிக்கிறது, அவ்வளோ சவுண்டோட அந்த மாதிரி எதிரி போராடுறதுதான் வந்து பொறும்புலி புலியோடு சிலைத்த போல், எதிரெதிரே போரிடுதல். கடலில் கரைத்த காயம் போல், அதாவது என்னன்னா இப்போ நீங்க வீட்டுல சிறு தண்ணியில வந்து பெருங்காயம் தான் வந்து இங்க காயம் நீங்க போடுறீங்கன்னா அதுல காரமோ எல்லாமே அதுல இருக்கும். இதே கடல்ல போய் கரைச்சிங்க அப்படின்னா அதுல எதுவுமே நமக்கு தெரியாது. சோ பயனற்றதா தான் அதுல நமக்கு இருக்கும். அதுதான் இங்க. கொடுக்கும் தேளாய் கொட்டுவதேன். கொடுக்கும் தேளாய் கொட்டுவதேன் அப்படின்னா நாம பேசுறதா இருக்கட்டும், தேள் மாதிரி டக்குன்னு கொட்டுறோம் அப்படிங்கிறதுமே வந்து வருத்தம். இடியோசை கேட்ட நாகம் போல, அதாவது நாகம் என்னன்னா இந்த இடியோட சத்தெல்லாம் கேட்டதுன்னா அது வந்து நடுங்கிக்கிட்டு பயந்துட்டு சுருண்டுட்டு அந்த மாதிரிதான் இருக்கும். சோ அதுதான் வந்துட்டு இங்க இடியோசை கேட்ட நாகம் போலங்கிறது நடுக்கம். செந்தமிழும் சுவையும் போல. செந்தமிழும் சுவையும் போல அப்படிங்கிறது வந்து செந்தமிழ் வந்துட்டு அது எவ்வளவு இனிமையாகவும் சொற்கள் அந்த மாதிரி எப்படி இருக்குதோ சுவையும் போல எவ்வளவு ஒற்றுமையா இருக்குதுங்கிறது தான் வந்துட்டு இங்க இந்த செந்தமிழ்ங்கிறது வந்து சுவைக்கு இணையா சொல்லியிருக்கிறாங்க. தாயை கண்ட சேயை போல, அதாவது ஒரு குழந்தை வந்துட்டு இப்ப இல்ல அம்மா வந்து தாய் வந்து வேற எங்கேயோ இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு கட்டத்துல அது பயந்தோ அப்படி இருக்கும். தாய் பக்கத்துல இருக்காங்கன்னா அது எந்த ஒரு பயமும் இருக்காது, அவ்வளவு மகிழ்ச்சியா துணிச்சலா அவ்வளவு அரவணைப்போட இருக்கிறதா இங்க வந்து தாயை கண்ட சேயை போல. மழை காணா பயிர் போல, அதாவது வந்து மழைய காணாம பயிர் வந்து வாடி போறதுதான் வந்துட்டு மழை காணா பயிர் போல. வேலியே பயிரை மேய்த்தது போல, அதாவது நம்ம வந்து இப்ப பயிரை வந்து பாதுகாக்கிறதுக்காக வேலி வைப்போம், ஆனா வேலியே பயிரையும் இது பண்ணி நாசம் பண்ணிடும். அதுதான் நயவஞ்சம். நம்ம வந்து அதாவது நமக்கு இப்போ ஒரு வேலியே பயிரை மேய்த்தது போல, யாரையாவது நம்பிக்கையோட நம்ம ஒரு ஆளை வச்சிருக்கோம், இவங்க நம்ம ஒருத்தவங்க மேல நம்பிக்கையா இருக்கோம் அப்படின்னா ஆனா அவங்களே நமக்கு நம்பிக்கை துரோகம் அந்த மாதிரி பண்றதுதான் வந்துட்டு இங்க வேலியே பயிரை மேய்த்தது போல நயவஞ்சகம். அடுத்து அன்றலர்ந்த மலர் போல. அன்றலர்ந்த மலர்னா புத்துணர்வு. அனலில் விழுந்த புழு போல, ஒரு புழு வந்துட்டு அது வந்து நெருப்புலையோ இல்ல ஒரு அனலோ பட்டதுன்னா அது கருகி இதாயிடும். அந்த நேரத்துல அது வேதனை தானே அனுபவிக்கும். சோ அதனால வேதனை. கண்கட்டு வித்தை போல, ஒரு இந்த மேஜிக் வித்தையாளர்கள் அவங்கெல்லாம் இருக்காங்களே வித்தையாளர்கள், அந்த கண் கட்டிட்டு நமக்கு அந்த மாதிரி எல்லாம் சொல்ற அது நம்ம வந்து நம்புவோம். கடைசியில பார்த்தா எல்லாமே அது அந்த இடம் பொய்யா இருக்கும். அதுதான் இங்க மாயத்திரை. பத்தரை மாற்று தங்கம் போல அப்படின்னா பெருமை. அது சொல்லுவாங்க என் பையனை பாரு 10 மாசம் தங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அது வந்து பெருமைக்காக ஒருத்தங்களை சொல்றது. நாயும் பூனையும் போல, பூனைய கண்டா நாய் விடவே விடாது, அவ்வளவு துரத்தும். ரெண்டும் பகை. சோ அதனால நாயும் பகையும் வந்து பகை. குன்றின் மேலிட்ட விளக்கு போல. குன்றின் மேலிட்ட விளக்கு போலனா பயனுடைமை வெளிச்சம். அடுத்து கனி இருப்ப காய் கவர்ந்தது போல. கனி இருப்ப காய் கவர்ந்தது போல அப்படின்னா அறியாமை தேவையற்ற செயல். இலைமறை காய் போல வெளிப்படுதல், அதாவது ஒரு காய் காய்ச்சிருக்கு அப்படி ஒரு பழம் ஒரு பூ அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அது இலை வந்து மறைச்சிருக்கும். நம்ம கிட்ட போய் அதை எடுத்து பார்த்தாதான் தெரியும் அங்க வந்து காய் இருக்குன்னே. நம்ம தூரத்துல இருந்து பார்த்தா இலை மட்டும்தான் தெரியும். சோ அது வந்துட்டு வெளிப்படுதல். நமக்கு வந்துட்டு இலை மறைச்சு இலைமறை காய் போல வெளிப்படுதல். ஆலையில் அகப்பட்ட துரும்பு போல துன்பம்.
அது இப்ப நம்ம ஆலையில ஒரு என்ன சொல்றது, ஒரு இப்ப எள்ளு அந்த மாதிரி கடலை அந்த மாதிரிலாம் நம்ம வந்து எண்ணெயா ஆடுறது இருக்குது இல்லைங்களா, போய் கொண்டு கொடுத்தா அந்த இதுல வந்து மிஷின்ல போட்டு ஆட்டுவாங்க. அது வந்துட்டு ஆலையில வந்து அகப்பட்ட அந்த துரும்பு வந்துட்டு அந்த இது என்ன பண்ணும்னா ஒண்ணு ஒண்ணா இதாகி அது எல்லாமே நமக்கு வந்துட்டு சேர்ந்துதான் அது அவ்வளோ அந்த இடத்துல ஸ்ட்ரகிள் பண்ணி தான் நமக்கு வந்து இங்க எண்ணெயா வரும். ஸோ அந்த இடத்துல துரும்பு போலங்கிறது அந்த இடத்துல உள்ள துரும்பு எல்லாத்தையுமே எடுத்து வெளில துரத்தும். ஸோ அந்த இடம் துன்பம் அப்படிங்கிறாங்க. குரங்கு கையில் அகப்பட்ட பூமாலை போல. குரங்கு கையில எது கிடைச்சாலும் அவ்வளவுதான், அது திருப்பிலாம் நமக்கு ஒழுங்காவே இருக்காது. அதுதான் இங்க நாசம். செவிடம் காதில் ஊதிய சங்கு போல. காது கேட்காதவங்ககிட்ட போயிட்டு நம்ம அதையும் இதையும் சொல்றோம்னா அது எதுவுமே பிரயோஜனமே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தான் காதே கேட்காது இல்லையா. ஸோ பயனின்மை. ஞாயிறு கண்ட தாமரை போல. அதாவது தாமரை வந்துட்டு சூரியனை பார்த்துதான் அது வந்துட்டு பூக்குமே. சூரியன் இல்லைன்னா அது பூக்காது, இல்ல மொட்டா இருந்தே அது வந்து வீணாக ஆரம்பிச்சிரும், காஞ்சு போக ஆரம்பிச்சிரும். அதனால ஞாயிறு கண்ட தாமரை போல. அது நான் சூரியனை பார்த்ததும் தாமரைக்கு சந்தோஷத்துல அது பூக்குமே. சோ அதுதான் இங்க மகிழ்ச்சி. அடுத்து நீர் மேல் எழுத்து போல. நீர் மேல எழுதுனா அது நிலையற்றது, எதுவுமே எழுதவும் முடியாது. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல. இப்போ பழம் கீழே நழுவி இன்னொரு இதுல விழுது அப்படின்னா எப்படி சொல்றது, இதை இப்படியே சொல்லுவாங்க. எனக்கு ஒரு ஆக்சுவலா வேற ஏதோ ஒண்ணு நடக்க வந்திருக்கும் நமக்கு, அது இல்லாம ஒரு நல்லது நடந்திருக்கும் நமக்கு பாத்தீங்கன்னா. சோ பழம் நழுவி பாலில் விழுந்தது போல. இன்ப மிகுதி. வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சது போல. ஆல்ரெடி ஒரு வருத்தத்துல இருப்போம், அது தெரியாம இப்ப மத்தவங்க வந்துட்டு தெரிஞ்சோ தெரியாமலையோ இல்ல திருப்பி வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அதையே மறுபடியும் சொல்லி சொல்லி காட்டி இன்னும் கஷ்டப்படுத்துறதுதான் வந்துட்டு வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சது போல. அனலிர் பட்ட மெழுகு போல். அதாவது இப்போ அனல்ல வந்துட்டு மெழுகு காய்ச்சிங்கன்னா அது அப்படியே உருகும். துன்பத்தில் உருகுதல். குளிக்க போய் சேற்றை பூசி கொண்டு வந்தது போல. இப்போ வந்து குளிக்க போய் அந்த இது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். குளிக்க போய் சேற்றை பூசி கொண்டு வந்தது போலங்கிறது குறும்பு செயல். பொன்மலர் மனம் பெற்றது போல. பொன்மலர் மனம் பெற்றது போலங்கிறது அறிவு செல்வம். அடுத்து உமி குற்றி கை சலித்தது போல. அதாவது வந்து இப்போ நெல் குத்தி கூட அரிசி வெளில வரும். வெறும் உமிய குத்துனா அதுல நமக்கு ஒண்ணுமே இல்லை, அது ஒண்ணுமே இல்லை. சோ அதுதான் இங்க வந்து வருத்தம். அல்ல பயனின்மை. கண்ணில்லாதவன் கண் பெற்று இழந்தவன் போல. அதாவது இப்போ கண்ணு இல்ல, அவனுக்கு வந்துட்டு கண் ஆபரேஷன் பண்ணி இப்ப கண்ணு வைக்கிறாங்க. பட் அவனுக்கு அதை பார்த்துக்க முடியாம திருப்பி அவனுக்கு கண்ணு போயிடுச்சு அப்படின்னா அதோட தவிப்பு. கரையான் புற்றெடுக்க நாகம் குடி புகுந்தது போல. அதாவது கரையான் வந்து அது அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு புற்று ரெடி பண்ணிருக்கும், அந்த புத்துக்குள்ள பாம்பு போய் இன்னொருத்தவங்க இடத்துக்கு நம்ம ஆசைப்பட்டு அங்க போய்ங்கிறதா வந்து அத்துமீறல். அச்சில் அச்சில் வார்த்தார் போல. அப்படின்னா இப்போ என்ன சொல்றது, ஒரு சிலை மாதிரி இல்ல அந்த அச்சு மாதிரியே நமக்கு இப்போ ஒரு கை நம்ம மோல்ட் எல்லாம் இப்ப பண்றோம் இல்லைங்களா, அது நம்ம அப்படியே இப்ப நம்ம கை வைக்கிறோம்னா அந்த ஷேப்புக்கே நமக்கு அது வரும். சோ ஒரே சீராக வர்றதுதான் வந்துட்டு இங்க அச்சில் வார்த்தார் போல. அவளை நினைத்து உரலை இடித்தது போல. உரலை இப்ப இடிக்கிறாங்கன்னா வேற எதையோ நினைச்சிட்டு ஏதோ ஒரு பொண்ணு அந்த மாதிரி எதையோ நினைச்சிட்டு நம்ம பண்ண கவனம் தவறுதல், கவனம் செதறுதல். ஆப்பறைந்த மரம் போல. ஆப்பறைந்த மரம்னா இப்ப மரம் வந்து பிளப்பதற்கு ஆழமாக விடப்படும் கருவிதான் வந்து ஆப்பு அப்படின்னு சொல்றது. சோ அதுங்கிறதுனாலதான் நமக்கு வந்துட்டு மரம் வந்துட்டு இதாகும், அது விழ வைக்கிறதுக்கு முடியும். சோ அதனால இங்க உறுதி அப்படிங்கிறாங்க. அடுத்து அழுத பிள்ளைக்கு வாழைப்பழம் போல. அழுத பிள்ளைய வந்துட்டு சமாதானப்படுத்துறதுக்காக வாழைப்பழம் கொடுத்து ஏமாத்துறது.
அரை கிணறு தாண்டியவன் போல ஆபத்து. அரை கிணறு தாண்டியவன் இன்னும் கொஞ்சம் தான்ட்டு போவான். ஆனா கீழே அவனுக்கு வந்து இன்னொன்னு என்ன தோணும்னா கீழே திருப்பி விழுந்துட்டோன்னா என்ன பண்றதுங்கிற ஒரு ஆபத்து இருக்கும். ஆப்பசைந்த குரங்கு போல சிக்குதல். அந்த மரத்துல வந்து இந்த கம்மு மாதிரி பிசுந்து அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் இருக்கும் இல்லையா. சோ அதை வந்துட்டு அது என்ன பண்ணணும்னா எடுத்து வச்சுட்டு இப்படி இப்படி கையில இருந்து இப்படி இப்படி ஒட்டி ஒட்டி இன்னிட்டு இருக்கும். அது எடுக்கலான்னு பார்க்கும், பட் அது எடுக்க முடியாது. அதுதான் சிக்குதல் இங்க சொல்றாங்க. ஆழம் தெரியாமல் காலை விட்டது போல திட்டமிடாமை. இடி விழுந்து மரம் போல வேதனை. மரத்துல இடி விழுந்துச்சு அப்படின்னா அந்த மரம் அவ்வளவுதான், அதோட வேர்ல இருந்து எல்லாமே வீணா போயிடும். இரும்பை கண்ட காந்தம் போல இது கவர்ச்சி. உடனே மேக்னெட்டுக்கும் அயனுக்கும் வந்து ஒரு ஈர்ப்பு இருக்கும். சோ உடும்பு பிடி போல, உடும்பு பிடி வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், அதுதான் இங்க பிடிப்பு. உமையும் சிவனும் போல, உமையும்னா பார்வதியும் சிவனும் போல நட்பு நெருக்கம் ஒற்றுமை. உச்சந்தலையில் ஆணி அறைந்தது போலங்கிறது உறுதி. ஊமை கண்ட கனவு போல தவிப்பு கூற இயலாமை. ஒருத்தவங்க இப்ப ஊமையா இருக்கிறவங்க கனவு கல்றாங்க அப்படின்னா அதை வந்து இப்ப நான் ஒருத்தவங்கிட்ட சொல்லவும் முடியாது அவங்களால சோ அதுக்கான தவிக்கிறது கூற இயலாமை. எள்ளில் எண்ணெய் போல, எள்ளுல எண்ணெய் அதை வந்து ஆட்டி எடுக்கிறாங்க இல்லையா, அதுதான் இங்க. ஒள்ளிருத்தல் மறைவு. எட்டா பழம் புளித்தது போல. இப்போ எட்டா பழம்னா அது வந்து நமக்கு எட்டி பறிக்க முடியாத தூரத்துல அது இருக்கும். எட்டி பறிக்க முடியாத பழம், அதனால வந்துட்டு நம்மளால பறிக்க முடியல, ரொம்ப தூரத்துல இருக்குன்னா சரி அது புளிக்கும், அதனால அது வேணாம் அப்படின்னு நம்மளாவே அதை சமாளிச்சு ஏமாத்திக்கிறது தான் வந்துட்டு எட்டா பழம் புளித்தது போல. அடுத்து ஏழை பெற்ற செல்வம் போல மகிழ்ச்சி. ஒண்ட வந்த பிடாரி வளர்ப்பு பிடாரியை ஒட்டினார் போல விரட்டுதல். கண் கெட்ட பின் சூரிய நமஸ்காரம் போல. கண்ணு கெட்டதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ண என்ன பண்ணாங்க, அதாவது கால தாமதம் உணர்வு. கடை தேங்காயை எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைத்தது போல பிறரை ஏமாற்றுதல். கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல கலக்கம் குழப்பம். காண மயிலாட வான்கோழி போல தாழ்வு உயர்வின்மை. ஆக்சுவலா நான் வந்துட்டு ஊமை தொடர்ல உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்கிறேன். நீங்க இதை படிச்சாலே போதும், உங்களுக்கு கன்ஃபார்ம் உங்களுக்கு வந்து 2 or 3 கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியா அட்டன் பண்ணிடலாம். ஏன்னா நான் இருக்கிற எல்லா ஊமை தொடருமே நான் வந்து போட்டிருக்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம நீங்க எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கொஷின்ஸ்ல வந்துட்டு ஈஸியா நீங்க அட்டன் பண்ணலாம். ப்ரீவியஸ் கொஷின்ஸ்மே நான் போட்டிருக்கிறேன். குடத்தில் இட்ட விளக்கு போல இகழ்ச்சி அடக்கம். ஒரு குடத்துல போய் விளக்கு வைக்கிறோம்னா வெளியில வெளிச்சம் இருக்காது, அந்த குடத்துக்குள்ள மட்டும்தான் இருக்கும். ஸோ அதான் இகழ்ச்சி அடக்கம். சிதறிய முத்து போல, முத்து சிதறிடுச்சுன்னா அதோட பயனின்மை. காய்ந்த மாடு கம்பன் கொல்லையில் மேய்ந்தது போல வேகம். சாப்பிடாத மாடு ஒரு கம்பு கொல்லையில போய் விட்டுட்டோம்னா அது அப்படி மேயும், அவ்வளோ பசியில மொத்தமா சாப்பிடும், அதான் வேகம். சீரிய நாகம் போல கோபம். செல்லரித்த ஓலை போல பயனின்மை. ஓலையில செல்லரிச்சு அந்த மாதிரி இருந்ததுன்னா அது பயனே இல்லை. நீரும் நெருப்பும் போல விலகுதல். பாம்பின் வாய்த்தேரை போல மீளாமை. அதாவது பாம்போட வாயில வந்து இப்ப தேரை போயிடுச்சுன்னா அது எப்படி தேரை வந்து வெளில எண்பிட்டு வர முடியாது, அது வந்துட்டு இனிமேல் நம்ம அவ்வளவுதான் உள்ள போறோம் செத்தோம் அப்படிங்கிற ஒரு இதுல அதால மீள முடியாம இருக்கிறது தான் வந்து இங்க மீளாமை. முக்காலம் உணர்ந்த முனிவர் போல அறிவு. பாய்மரம் சாய்ந்தது போல விழுதல். மரமேற்றின் வண்டி போல சுமை. எவ்வளோ அந்த வண்டி வந்துட்டு மரத்தோட இது எல்லாத்தையும் சுமந்து எடுத்துட்டு வர்றதா வந்துட்டு இங்க சுமைன்னு சொல்றாங்க. பால் மடம் ஆறாத குழந்தை போல வெகுளி இல்ல வெளிப்படை அந்த மாதிரி. புளியம் பழமும் தோடும் போல ஒற்றுமை.
புற்றீசல் போல. புற்றீசல் போலன்னா பெருகுதல். மலரும் மனமும் போல ஒற்றுமை. வேம்பும் அரசும் போல அதுவுமே ஒற்றுமை. மேகம் கண்ட மண்ணில் போல மகிழ்ச்சி. அதாவது மழை கண்டா மண்ணுக்கு எவ்வளவு சந்தோஷம் ஆனந்தம், அதுதான் வந்து இங்க. காட்டு தீ போல வேகமா பரவிடும். தீ மட்டும் வேகமா பரவிடும் காட்டுல ஒரு இடத்துல நீங்க தீ ஆயிடுச்சுன்னா அந்த காடே ஃபுல்லா வீணாயிடும், அவ்வளவுதான். பற்று மரமில்லா கொடி போல ஆதரவின்மை துன்பம். கோலை எடுத்தால் குரங்கு போல. இப்ப நீங்க குரங்கு அடிக்கணும்னா கோலை எடுத்து அடிக்கணும், அது பயந்து ஓடிடும், அதுதான் இங்க. சர்க்கரை பந்தலில் தேன் பொழிந்தது போல இன்பம். சாயம் போன சேலை. சாயம் போயிடுச்சுன்னா அது இனிமேட்டு அந்த சேலை மதிப்பே இருக்காது. சித்திர புதுமை போல அழகு. சிவ பூஜையில் கரடி போல விருப்பமின்மை தேவையற்ற வரவு. சும்மா கிடந்த சங்கை ஊதி கெடுத்தார் போல தேவையற்ற வேலை கேடு செய்தல். சேற்றில் பிறந்த செந்தாமரை போல. சேற்றிலே அது பிறந்தாலும் செந்தாமரை உயர்வுதான், மேன்மைதான். சொன்னது சொல்லும் கிளிப்பிள்ளை போல அறிவின்மை. திருடனை தேள் கொட்டியது போல சொல்ல முடியாத வேதனை. திருடுறதுக்கு வந்தவன் அவன் கையில தேள் கொட்டிடுச்சுன்னா அவனால கத்தவும் முடியாது. கத்துனா நான் திருட வந்தவங்கன்னு தெரிஞ்சிரும், கீழேயும் போட முடியாது, பொருள் எல்லாமே கீழே போட்டுரும். சொல்ல முடியாத வேதனை. தோன்றி மறையும் வானவில்லை போல நிலையற்றது. வானவில்லு நிலையற்றது, அது கொஞ்ச நேரம் தான் இருக்கும். நத்தைக்குள் முத்து போல மேன்மை. நான் அறுத்த வில் போல பயனற்றது. தொட்டனை தூரும் மணற்கிணறு போல அப்படிங்கிறது அறிவு. நீருக்குள் பாசி போல நட்பு. நீர் இருக்கிற இடத்துல பாசி எப்படியுமே இருக்கும், சோ அதனால அது நட்பு. பசுத்தோல் போர்த்தி புலி போல ஏமாற்றம் நயவஞ்சம். தாயை போல பிள்ளை தொடர்பு ஒற்றுமை. சோ இதோட வந்துட்டு நமக்கு வந்து உவமை ஒரு தொடர் வந்து பொருள் எல்லாமே இதோட முடிஞ்சிச்சு. இப்ப நான் கொடுத்திருக்கிறத மட்டும் நீங்க படிச்சாலே போதும், 2 or 3 கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியா அட்டன் பண்ணிடலாம். சோ இப்போ வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் வந்துட்டு பார்க்கலாம். உவமையால் விளக்க பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுக. விழலுக்கு இறைத்த நீர் போல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப விழலுக்கு இறைத்த நீர் போல அப்படின்னா, இப்போ ஒரு பில்லா இருக்கட்டும், ஒரு முள்ளு செடியா இருக்கட்டும், அதுல போயிட்டு நம்ம வந்து தண்ணிய இறைச்சு ஊத்துறோம் அப்படின்னா அது வேஸ்ட், பயனற்ற செயல் அது. சோ அதனால பயனற்ற செயலுக்கு தான் கரெக்டான விடை. உவமையால் விளக்க பெறும் பொருளை தேர்ந்து திருவிழாவை காண மன திறந்த வெள்ளம் போல மக்கள் வந்தனர் தடையின்றி மிகுதியாக. உள்ளங்கை நெல்லிக்கனி போல என்ற சொற்றொடரில் ஊமை விளங்கும் பொருள். இதுல நான் ஆன்சர் கொடுக்கல, இப்போ நீங்களே இதை பாருங்க. நான் சொன்னதை வச்சு இன்னொரு நீங்க கெஸ் பண்ணிருக்கலாம். உள்ளங்கை நெல்லிக்கனி போலன்னா உள்ளங்கையில நெல்லிக்காயை வச்சு கை மூணாலுமே நமக்கு வந்துட்டு வெளிப்படையா தெரியும். சோ வெளிப்படை தன்மை. உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படிங்கிறது வெளிப்படை தன்மை தான் ஆன்சர். காக்கை உட்கார பனம் பழம் விழுந்தது போல அப்படின்னா, அதாவது காக்கா உட்கார்ந்ததுனாலதான் அந்த பனை மரம் வந்துட்டு பழம் வந்துட்டு காய்க்க ஆரம்பிச்சுது அப்படின்னு சொல்றது இல்லை. ஆனா இது என்னன்னா உண்மையான செயல் என்னன்னா, காக்கா உட்கார்ந்தது, பனைமரம் அதான் காய்ச்சுது. ஆனா இது வந்து நம்ம தற்செயலா வந்துட்டு ஒன்னோட ஒண்ணு சேர்த்து நம்ம சொல்லிக்கிறோம் அத. சோ அது தற்செயல் நிகழ்வு. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல அப்படின்னா, இங்க வந்துட்டு இப்போ நெல்லிக்காய் மூட்டை வந்து கீழே கொட்டிட்டோம் அப்படின்னா அது வந்துட்டு எப்படி இருக்கும், ஒற்றுமை இல்லாம எல்லாம் செதறி போய் கிடக்கும். சோ அதுதான் இங்க ஒற்றுமை இன்மை. ஆகாய தாமரை. இது நம்ம ஆகாய தாமரை ஊமை உருபு பொருளை கூறுக. ஆகாய தாமரைங்கிறது ஒண்ணு இல்லவே கிடையாது. சோ அதுதான் இல்லாத ஒன்று. எடுப்பார் கை பிள்ளை உவமை கூறும் பொருள் தெளிவுக அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்ப எடுப்பார் கை பிள்ளை அப்படின்னா,
ஒருத்தவங்க என்ன சொன்னாலும் அதை கேட்டு அதாவது சொல்றது மட்டும்தான். சொல்பவர் பேச்சை கேட்டு நடப்பவர். தனக்குன்னு எதுவுமே தோணாது. சோ மத்தவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் கரெக்ட். அந்த மாதிரி தான். நமக்குன்னு ஒரு சுயமரியாதை அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. சொல்பவர் பேச்சை கேட்டு நடப்பவர். ஆப்ஷன் டி தான் ஆன்சர் இதுல. அடுத்து மடை திறந்த வெள்ளம் போல. இது நம்ம பார்த்தோம். ஸோ ஒரு வாய்க்காலோ இல்லை வயல்லையோ வந்து மடை எடுக்கிறோம் அப்படின்னா அது தடையின்றி மிகுதியாக தண்ணி வேகமா ஓடுறதா வந்துட்டு இங்கே தடையின்றி மிகுதியாக. மடை திறந்த வெள்ளம் போல். விழலுக்கு இறைத்த நீர் போல. இது நம்ம பார்த்தோம். ஆக்சுவலா இதே கொஸ்டின்ஸ் நாங்க முன்னாடியே கொடுத்திருந்தேன். இதுக்கு என்ன ஆன்சர்னா பயனற்ற செயல். சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு புல்லுக்கோ இல்ல ஒரு முள் செடிக்கோ இல்ல தேவையில்லாத ஒரு செடிகளுக்கோ தண்ணி இறைக்கிறது பயனற்ற செயல். அடுத்து இலவு காத்த கிளி போல. இதுவுமே நம்ம வந்து அங்க பார்த்தோம். என்னன்னா ஒரு இலவம் பஞ்சு மரத்துல வந்து அது காய் காய்க்கும், அது பழுத்ததும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளி அந்த மரத்திலே இருக்கும். ஆனா அது வெடிச்சதுன்னா அதுல இருந்து நமக்கு பஞ்சு தான் வரும். சோ அதுக்கு ஏமாற்றம் தான் அங்க. சோ இலவு காத்த கிளி போலங்கிறது ஏமாற்றம். சோ இதோட வந்து உவமை உவமை தொடர் பொருள் வந்துட்டு இதோட முடிஞ்சிச்சு. ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் நான் ஒரு 10 கிட்ட போட்டிருக்கேன். ஸோ நீங்க இதை படிச்சாலே போதும், ஈஸியா அட்டன் பண்ணிடலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலியில யாராவது டிஎன்பிஎஸ்சி படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வேணா ஷேர் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு என் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி ஸ்கில் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.